வணக்கம் அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். கரூர் மாவட்டம் அம்மாப்பட்டியை சேர்ந்த கல்லூரி மாணவி ஒருவர் தாந்தோன்றி மலையில் உள்ள அரசு கல்லூரியில் படித்து வருகிறார். வழக்கம் போல் கல்லூரி செல்ல பஸ் ஏறிய அவர் பொன்னகர் பஸ் நிறுத்தத்தில் இறங்கி உள்ளார். பின்னர் சக மாணவிகளுடன் சிலருடன் சேர்ந்து கல்லூரி நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது கார் ஒன்றில் வந்த வாலிபர் மாணவியை வலுக்கட்டாயமாக கடத்தி சென்றுள்ளார். என்ன நடக்கிறது என்பதை அறியாத மாணவி பயத்தில் கத்தினார். அபய குரலை கேட்ட சக மாணவிகள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் கடத்தல் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். எம்பிக்கள் எண்ணிக்கை குறைப்பிற்காக பதறி துடித்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிய திமுக அரசு கச்சத்தீவை மீட்கவும் தமிழக மீனவர்கள் நலனை பாதுகாக்கவும் கடந்த 4 ஆண்டுகளில் ஒரு முறை கூட அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாதது ஏன் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். திருத்தணி காய்கறி சந்தைக்கு கருணாநிதி பெயர் வைக்கப்படுவது நிறுத்தி வைக்கப்பட்டு மீண்டும் காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. பாமக எதிர்ப்புக்கு கிடைத்த வெற்றி என்று கட்சியின் தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். ஆபாச ரீல்ஸ் வழக்கில் சிக்கிய யூடியூபர்கள் சித்ரா, கார்த்திக், திவ்யா, கள்ளச்சி ஆகியோர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர். செங்கல்பட்டில் 515 கோடி ரூபாயில் அமைந்துள்ள கோத்ரேஜ் ஆலையை திறந்து வைத்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு செயலை தொடர்ச்சியாக செய்தால் வெற்றி நிச்சயம் என கூறினார். நீலகிரி மாவட்டம் தேவாலா பகுதியில் மத்திய அரசு அறிவித்த பூங்காவை இடமாற்றம் செய்ததை கண்டித்து நேற்று பொதுமக்கள் கடையடைப்பு மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எனது வீட்டில் ரெய்டு மூலம் 33 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டது பெரிய விஷயம் அல்ல என்று சத்தீஸ்கர் மாஜி முதல்வர் பூபேஷ் பாகல் கூறியுள்ளார். போலி வாக்காளர்களை உருவாக்க பாஜகவுக்கு தேர்தல் ஆணையம் உதவுகிறது என மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டிய நிலையில் நேற்று லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லாவை திடீரென சந்தித்து பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பல கோடி ரூபாய் முறைகேட்டில் தொடர்புடைய IPL முன்னாள் தலைவர் லலித் மோடியின் பாஸ்போர்ட்டை ரத்து செய்து வன்வாட் நாட்டின் பிரதமர் உத்தரவிட்டார். கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ விலகலை தொடர்ந்து கனடாவின் புதிய பிரதமராக மார்க் கார்னி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.